மாமா வந்து அங்கே காஞ்சிபுரம் செட்டில் ஆனேன். காஞ்சிபுரம் மாமா செட்டில் ஆனால் தான் எனக்கும் மாமா பார்க்க போது அப்படியே பெரியவா தரிசனம் எல்லாம் ஒரு பழக்கமாக வர ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. 1985 கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு பெரியவா ஏதாவது பண்ணாங்களா? ஐயோ பண்ணா எங்கள் ஊர் பொண்ணு தான் சோத்ரியங்குளத்தூர் பொண்ணு தான். நான் வில்லம் மாமாட்ட ஒரு வில்லம் கொடுத்து அனுப்பேன் பெரியவாளுக்கு. ஒரு பழக்கமாக வச்சுன்னா ஒரு 3 வருஷம் சேர்த்துது. அந்த மாதிரி வில்லம் மாலையை வாங்கி நம்மளா ஆஞ்சிலாம் கிடையாது, கடையில் பணம் கொடுத்து வாங்கி அவனே கட்டி கொடுத்துருவோம், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். இது ஒரு பழக்கம். இல்லை ஒரு சந்தோஷ விஷயம்னா ஒரு நாள் அவன் நிறைய வந்து சுவாமின்னு சொல்லி பெருசாக கட்டி கொடுத்துட்டான். ரொம்ப ஒரு பேக் நிறைய வில்ல மாலையே அப்படியே மாவட்டம். என்னன்னா இவ்வளோ பெரிய வில்ல மாலை கொடுறா பெரியவாள் கொடுக்குறேன் எடுத்துன்னு போறேன்னா அந்த ஆசையை எடுத்துன்னு போயிட்டு அடுத்த நாள் பிரதோஷம் முடிச்சுட்டு வரப்போ அடுத்த நாள் போவேன். மெதுவாக கேட்பேன், கடைசியாக பெரிய வில்ல மாலையை எடுத்துட்டாளா ஒரு சந்தோஷத்துக்கு கேட்பேன். அவன் சொல்லுவான், அவனே சொல்லுவான். பார்த்த உடனே அன்னைக்கு மாமா ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு நாள் பேசாமல் நான் கிளம்பும்போது நான் வரேன் மாமா போயிட்டு வா அப்படின்னா அது வில்ல மாலை பெரிய எடுத்துனாடா ஆடாடா அது இல்லையாடா உனக்கு உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும். நான் மற்றதெல்லாம் பேசினா அது சொல்லலை, நீ எவ்வளோ தானே காத்துட்டு போயிருக்கிறேன். நீ இப்போ கொடுத்த வில்ல மாலையே போட்டுண்டா நிலமாலை மாதிரி பெரியவா பாதாதி கேசம் அதோடையே இருந்தா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாடா அப்படின்னு சொன்னான். நான் கொடுத்தேன்னு சொல்லணும் கூட நான் எதிர்பார்க்கல. சேரணும் பெரியவா சேர்த்து. அதாவது மாமாட்ட அப்பேற்பட்ட குரு கிடைச்சதுனால நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வஸ்துவும் பெரியவா அங்கீகாரம் பண்ணணும், பெரியவா அதை ஏற்றுக்கணும். அவள் ஏற்றுன்னு நமக்கு ஆதரவு வேணும். அது கொடுக்குற சந்தோஷம் இருக்கே அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அவள் ஏற்றுண்டா போதும். அவங்க ஒன்றும் அதுலேருந்து கிரீடம் வேணாம், ஒரு மண்ணாங்கிட்டி வேணாம். அவள் ஏற்றுண்டாலே ஒரு பெரிய சந்தோஷம். எதுவும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு அவள்கிட்ட பிறந்ததுன்னா அவன் தான் புண்ணியசாலி. அந்த அன்பு பிறக்கணும்னா இப்ப ஏற்பட்ட குருவர் கூட, ஏன்னா அவரும் அப்படியே இருக்கிறதுனால. ஏன் சுவாமிகிட்ட போறோம்னா சுவாமி யார்ட்டையுமே கடன் இல்லை, அதனால அவர்கிட்ட போய் நம்மளும் கடன் இல்லாம ஆயிடுவோம். கடனே இல்லாத ஒரு ஈஸ்வரன் மொத்தம் தானே, அதான் அவர்கிட்ட போறோம். அவர்கிட்ட போனா க்ஷேமம் வரும். அது மாதிரி மாமா மாதிரி இருக்கிறவா எதுவும் எந்த டிமாண்டும் இல்லாம பெரியவாட்ட பக்தி பண்றவா. பக்தி ஃபார் பக்தி சேக் ரசிச்சு பண்றவா. அவள்கிட்ட அவள் நம்ம குரு அடைஞ்சோம்னா ஈஸ்வரன் குருத்துல ஆமா பெரியவாட்ட ஒண்ணுமே கேட்டது இல்லையா? கேட்கவே இல்லை. ஒண்ணும் கேட்டது. கோவில் விஷயம் கூட மாமா கேட்டது இல்லை நேரடியா. குழந்தைகளுக்கு உடம்பு சரியான ஆவஞ்சியமோ ஆயுஷ்யமோ அதெல்லாம் நடக்குமே தவிர்த்து அதுல வர பிரார்த்தனை உண்டு. வைதிகமான வேத ரீதியான பிரார்த்தனையை தவிர்த்து வாய் திறந்து மாமா எதுவுமே கேட்க மாட்டான், பேச மாட்டான். அவ்வளவு தைரியமான மாமா. மாமாவை பார்த்தா உலகம் பயப்படும். ஐயோ ஜாகிரதையா பேசணும் மாட்டேன். அப்படிப்பட்ட மாமா பெரியவா மாதிரி நிக்கிறதுக்கு நடுங்குவான், லிட்ரலி நடுங்குவான். அந்த அந்த படுதா போட்டுக்கும் படுதா போட்டு நின்று ஓரமாக தான் பெரியவாளை பார்ப்பான். பெரியவாளை திரும்பி பார்த்தா டக்கு உள்ள போயிடுவான். அவ்வளோ ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதாவது அது தெய்வம்னு புரிஞ்சுட்டு வாழணும். தெய்வத்துக்கிட்ட எப்படி உரிமை எடுத்துக்க முடியும்? இதெல்லாம் சத்தியம். மாமா வந்து பெரியவாளை ஈஸ்வரங்கிறது அனுபூதிமான ஈஸ்வரன் புரிஞ்சுட்டான். அவ ஆத்மார்த்தம், அவ ஆத்மார்த்தம் சுவாமி அனுகிரகமா. அந்த ஆத்மார்த்தம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் கோவில் கிட்ட அவர் உபயோகப்படுத்திருந்தா பெரியவா. யாருக்கு கோவில் கட்டுறதுன்னு எடுத்துனா சரி. இப்போ விஷயம் அப்படியே கடைசியாக கோயிலை தொடுவோம். இங்கே இந்த மாதிரி தரிசனம்லாம் ஆச்சு, பிரியா வந்தது, அடிக்கடி போக ஆரம்பிச்சது. அங்கே ஒன்றுன்னா லீலைகள் பெரியவா வந்து இடம் கொடுத்தது, இடம் கொடுத்து மெதுவாக ஜெயந்திகள்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சது. எல்லாம் அப்படியே வந்தது. சங்கர ஜெயந்தியை ஒரு வாட்டி மாமா முன்னாடி எக்மூரில் இருந்தபோதே பெரியவாட்ட போகும்போது பத்திரிக்கை எடுத்துன்னு போனால் நான் பெரியவாவுக்கு எல்லாம் பண்ணுறேன், பெரியவா எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அப்படி ஓப்பனாக சொல்லிட்டேன். நீ கேட்டதுக்கு அப்புறம் இந்த பதில் சேர்த்து சொல்லிடணும். இது கேட்டேன், நீ எனக்கு என்ன பண்ணிட்டேன் பெரிய உடனே திருப்பி பதில், நீ எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் பயந்து போயிட்டான், கடத்தில் அடிச்சுட்டான். அவன் சொல்லுவான், என் நாக்கில் சனிடா எப்பவுமே இது எங்கே பேசக்கூடாது அதை அங்கே பேசிடுவேன், நான் என்ன பண்ணுறது அப்படி இருக்கு. நமஸ்காரம் பண்ணேன். இல்லை நமஸ்காரம் பண்ணிட்டேன். நீ சங்கர ஜெயந்தியை நன்னா பண்ணு. ஜெயந்தி பத்திரிகை வச்சுன்னு பேசுகிறான். நீ சங்கர ஜெயந்தியை நன்னா பண்ணு. அவள் இருக்கிறது மகாகான்லையோ சத்தாராலையோ, அவள் பேசுறது பாருங்க. சங்கர ஜெயந்தியை நன்னா பண்ணு. வேங்கடவரதன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவர்கிட்ட நான் சொல்லி திவ்ய பிரபந்தத்தை பாட்டா பாடுவார், ராகந்தானம் போட்டு. அவரை வச்சுட்டு பிரபந்தங்கள் சொல்லிடுவார். சொல்லு சுவாமி போற பாடும்போது கபாலி ஓதுவார்னு கபாலீஸ்வரர் கோயிலே ஒரு ஓதுவார் இருப்பார். அவர் வந்து தேவாரம் பாட சொல்லு. திருப்புகழ் பஜனை வச்சுக்கோ, அவங்கம் பஜனையை வச்சுக்கோ. மராத்தி பஜனை, அவங்கம் சொல்லல, மராத்தி பஜனையை வச்சுக்கோ. வேத பாராயணங்கள் ஏற்பாடு பண்ணு. சுவாமி பாடு நன்னா பண்ணு, பகவத் பாடு நன்னா பண்ணு அப்படின்னா ஆமாம் போவோம். நான் எந்த பகவத் பாதாவில் பார்த்துருக்கேன், நான் எதுக்கு அவருக்கு பண்ணேன்,
ஏதோ மதத்தோட ஆதி ஆச்சாரியால் மகாஞானி எல்லாருமே சொல்கிறா, பெரியவா தினத்தோட நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதனால் அவள் நான் என்ன பண்ணும், ஜெயந்தி பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ விஸ்தாரமாக அதை பண்ணுன்னு சொல்லிட்டாளே. அந்த ஜெயந்தி பற்றி உத்தரவு கேட்டால் அப்படி அவன் பேச்சே கிடையாது. இதை சொல்லிட்டு இருக்காளே. ஜெயந்திக்கு பத்திரிகை அனுகூலம் இல்லை, ஒன்றும் இல்லை. பத்திரிகை அப்படியே பேசாமல் ஆமாம் சரி அழுது அப்படி ஒரு கிரேடின் மாதிரி மேலே அப்படியே ஏறி போகிறேன். அதுக்குள்ளே கைங்கறி பண்ணுவாளுக்கு ஒரு உரிமை எடுத்துவோம் பெரியவாட்டை. பெரியவாளுக்கு வந்து சேஷ மாஸ்டர் தான் அழ வைக்கிறதும் வழக்கமாகவே போயிட்டு போகலாம். அவர் அழுதுகிட்டே போயிட்டு இருக்கார். அப்படி நம்ம பார்த்துருக்கார் ஞானியார். அதான் பச்சாதாபம் அப்படி காமிச்சுவார் பழிச்சது. அவர் அழுதுகிட்டே போயிட்டு இருக்கார். அப்படியே ஒரு மாதிரி வேகமாக சொல்லிட்டார். சரி அவர்கிட்ட போய் எஞ்சியும் பண்ண சொல்லு அப்படின்னா உடனே ஓடி போய் மாமா நீ கவலைப்படையுமா பெரிய எஞ்சி பண்ண சொல்லிட்டான் அப்படின்னா படு குஷி ஆயிடுச்சு. நேரம் வந்தா. ஆனால் முன்னாடி இப்படி பண்ணு சொல்லிட்டாரு. அதை அலட்சியப்படுத்த முடியாது. அழகா அப்புறம் பிருகுவள்ளி பாராயணம் வச்சுக்கோ. அந்த பிருகுவள்ளி பாராயணத்தை பாராயணம் பண்ணிட்டு அவன் அதை பற்றி பேச சொல்லு. நீயும் சம்சாரமாக உட்காந்து தம்பதிகளை அதை கேளுங்க, சிரவணம் பண்ணணும். இவ்வளோ சொல்லிட்டான் மாமா. அஜெண்டா போட்டு கொடுத்துட்டா. ஆமா இப்படிதான் பண்ணணும்ட்டா. பிருகுவள்ளி பாராயணத்துக்கு ஆர்கே வந்தார். யாரோ வந்தா ஆர்கே பேரும் சொன்னாங்க. பிருகுவள்ளி பார்த்தா கிருஷ்ணமூர்த்தின்ற பேர் சம்ஸ்கிருத காலேஜில் அவர் கூப்பிட்டுக்கோ. அவரும் வந்துட்டார். அவர் வந்து என்ன தம்பதிகளை கேட்க சொல்றானே பெரியவா, பிருகுவள்ளிங்கிறது எவ்வளோ பெரிய ஞான விஷயம். எப்படி உங்களை 2 பேரும் கேட்க சொல்றானே, எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்க. அந்த பாராயணம் பண்ணால் எல்லாம் கத்தெல்லாம் எடுத்து அவஞ்சவெல்லாம் எடுத்து சாயங்காலம் இவர் சொல்கிற மாதிரி புறப்பாடெல்லாம் பிரமாதமாச்சு. எல்லாம் வேங்கடவரன் வந்துட்டார், கபாலி ஒருவர் வந்துட்டார், திருப்பூர் பஜன் நடந்துடுத்து, மராத்தி பஜன் நடந்துடுத்து, என்ன நடந்து வேலை பாருங்க எல்லாம் என்ன நடந்துடுத்து முடிஞ்சிடுத்து. பாவகாஜி முடிஞ்சு ஒரு 10 நாளில் பெரிய ஜெயந்தி வந்துடுத்து. இவர் தான் சேர்த்து வச்சு மாமா பணத்துக்குன்னு ஒத்துரையும் போய் கேட்க மாட்டேன். மாமா அந்த காலத்தில் பண்ண ஜெயந்திகள் பூரா ஏக தேசம். மாமா ஜெயந்தி பண்றாருன்னா மாமா ஜெயந்திக்கு பெரியவா ஜெயந்திக்கு ஒரு 4 மாசம் முன்னாடி மாமி கழுத்துல தாலி இருக்கும். பெரியவா ஜெயந்தி நடக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் தான் இருக்கும். அந்த தாலியும் அடகோ வித்தோ தான் பண்ணுவான். இதை நான் வந்து ஒரு 10 வருஷம் பார்த்துருக்கேன். 1 வருஷம் 10 வருஷம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எளிமையான ஒரு பக்தரை பார்க்க முடியாது. அந்த மாதிரி சர்வத்தையும் தியாகம் பண்ற ஒருத்தரையும் பார்க்க முடியாது. பெரியவா ஜெயந்தினா எதை வேணா தியாகம் பண்ணுவார். எனிதிங் இன் எர்த். அவருக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. சொந்தம் பந்தம் சொத்து வித்து எல்லாம் தூக்கி போடுவார் ஒரு விஷயத்துல. அவ்வளவு அந்த ஈஸ்வரன் ஈடுபாடும் சரணாகமும் அவள்கிட்ட இருந்துச்சு. சத்தியமா நான் அனுபவிச்ச விஷயம் இதெல்லாம். சரி, இங்க வந்து பெரியவா சொல்லிட்டாங்கிறதுக்கோசம் சங்கரஜி பிரமாதம் பண்ணியாச்சு. 10 நாள் பெரியவா செஞ்சு வந்துடுச்சு. எல்லா பணமும் கரைச்சி போச்சு. பணமே இல்லை கையில். ஏதோ கொஞ்சம் சொல்ப பணம் தான் இருந்தது. அந்த பணத்தை என்ன பண்றது, மெதுவா மாச ஜெயந்தி மாதிரி பண்ணிட்டான். பெருசா பெரிய பொறுப்பாடெல்லாம் வச்சுக்காம மாச ஜெயந்தி எப்படி நடக்கும் அது மாதிரி நடந்துட்டேன். பொல்லாத பெரியவான்னு சொல்லலாம். இப்போதான் உரிமையா செல்லமா சொல்லலாம். பிரசாதம்லாம் எடுத்துட்டு பெரியவா இடத்துக்கு போயாச்சு. பிரசாதத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டேன். பெரியவா கேட்குறா, ஒன்று நான் சங்கர ஜெயந்தி பண்ண சொன்னேங்கிறதுக்கோசரம் என் ஜெயந்தி சுருக்கிட்டியோ அப்படிங்கிற நேர கேட்ட வார்த்தை இதெல்லாம். இதெல்லாம் வெர்பாட்டம் பெரியவா கோட்டு நீங்க எது வேணா போட்டுக்கலாம். ஆமா, தந்தது புஸ்தகத்திலயும் இருக்குதுதான். நான் பெரிய சங்கரஜி பண்ண சொன்னேங்கிறதுக்கோசரம் என் ஜெயந்தியை சுருக்கிட்டியோ. இப்படி தானுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு பரமாத்மா தன் ஜெயந்தியை பண்றதுக்கோசரம் ஒருத்தர் கேட்கிறாருன்னா அந்த பக்தருக்கு தான் எவ்வளவு பக்தி. அந்த பக்தரோட பக்தியை தூக்கி விடணும் தான் இவாளுக்கு எவ்வளவு ஆர்வம். அதுலேருந்து மாமாத்துல ஜெயந்தி வந்து என்னாச்சு ஆனந்தம் ஊஷி. அவருக்கு என்ன எப்ப இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டாலும் இனிமே உங்க ஜெயந்திய நோ ஹோல்ட்ஸ் பேட் என்ன எவ்வளவு பெருசா பண்ணணும் பண்ணி காமிக்கிற உடனே அமக்களா நடந்துடுச்சு. 82 அடி உயரத்துக்கு சப்பரம் சுவாமி பொறுப்பாடுக்கு ஓலை சப்பரம் மெட்ராஸ்ல. ஆமா, நம்ம பாலுமாமா வந்து ஜெயந்தி பண்ணார் மெட்ராஸ்ல. மயிலாப்பூர்லயோ ராயபுரத்துலயோ பண்ணுவார். ராயப்பேட்டாலேயோ ஒரு ஜெயந்தி பண்ணுவார். பெரியவாட கைங்கரி பண்ணுவார். இப்போ சுவாமிகள் அவர் பண்ணுவார். அவர் வந்து சிட்டுன்னு ஒரு வேலைக்காரன் அவனை வச்சுட்டு அந்த ஊரை சேர்ந்தவன் அந்த ஆளை வச்சுட்டு சப்பரத்துல ஓலை சப்பரம் பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும். 40 அடி 50 அடி 60 அடி உயரம் இருக்கும். அது பூந்தமல்லி இரவு போற போது சௌரியம். ஒன்றும் குறுக்க ஒன்றும் உயர் கிடையாது. நல்லா நடக்கும். ஒரு கைங்கரியம் பண்ண ஒரு பையன் இங்கேருந்து அந்த ஜெயந்திலாம் முடிஞ்சு பெரியாருக்கு போறான். அவன் சொல்லி அனுப்புறான். அவன் சொல்லுவான், எனக்கு அக்ஞானம் பாரு இப்படி சொல்றேன். டேய், நீ பெரியவாட போய் ஜெயந்தி பற்றி ஒன்றும் பேசாதரா. 2 நாள் கழிச்சு பிரதோஷம் வருது, நான் வரப்போறேன்டா. அப்ப நான் சொல்லிக்கிறேன்டா எல்லாத்தையும், நீ ஒன்றும் சொல்லக்கூடாதுடா. நான் ஒன்றும் சொல்லுவான், கஷ்டப்பட்டு வந்துடுறேன். இவர் போனாங்க கிளம்பி போய் பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணா. என் ஜெயந்திக்கு போனியோ முதல் கேள்வி அதை என்ன சொல்லுவான், மாமா வேண்டாங்கிறான். இவ போன உடனே முதல் கேள்வி அதான் கேட்கறா. அவ என்ன பண்ணுவான், போனேன்
புறப்பாடு போனேன். என்ன பண்ணியிருந்தா ஓலை சப்பரம் பண்ணியிருந்தா. எவ்வளோ உயரம்? என்ன ஒரு 15-16 அடி இருக்கும் இந்த பையன். உனக்கு தெரியல, 42 அடி உயரம். பெரியவா சொல்றா, அளந்து சொல்றா, கரெக்டா 42 அடி. எவ்வளவு பிரியா இருக்கணுமா, எவ்வளவு இருக்காவா. ஏன் எதிர்க்க நடந்தது? அண்ணா நகர் கான்ஸ்டுவன்சியில பை எலெக்ஷன். அதிமுக வந்த புதுசு. எம்ஜிஆர் அங்க பிரச்சாரத்துக்கு வரார். அந்த பக்கம் கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் அவரும் வரார். ஒரே ரகலையார கல். எதுவும் அண்ணா எப்படி புரசவாக்கத்துக்கு வரும்னு எனக்கு புரியல. ஆனா அந்த பிரகதீஸ்வர் கோயில் இருக்கிற தெருவில் கேம்பெயின் உண்டு. அங்க அதுவும் கம்ஸ் அண்டர் அண்ணா கான்ஸ்டுவன்சி. இப்படியே வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணா ஒருத்த கல் எடுத்து அடிச்சுட்டாங்க நிறைய. ஆனால் ஒரே டென்ஷன் பேஸ்டு சுச்சுவேஷன். அப்புறம் பெரியவா புறப்பாடுக்கு அலோவ் பண்ணிட்டா. பெரியவா புறப்பாடு வந்துடுச்சு. வந்து அங்கே கரெக்டாக எந்த ரோட்டில் திரும்பணுமோ அந்த ரோட்டில் வந்து பெருசு டிஎம்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மாமா சொன்னால் பாலாஜி பார்த்து, மீட்டிங் நடக்கிறதா பெரியவா இங்கே தாண்டி போகணும், இல்லாட்டா ரொம்ப தூரம் போகணும், போலீஸ்கார வந்து இங்கே மீட்டிங் நடக்கிறது இந்த பக்கம் திரும்புங்க. ரோடு பார்க்க தான் இங்கே இருக்குது. இந்த ரோடுக்கு போயிட்டா திரும்பி இங்கே வரதுக்கு 5 மணி நேரம் ஆகும். காலகாலத்தில் 5 மணி தான் ஆகும் திரும்பி வரதுக்கு. மாமா கவலைப்பட்டான். இல்லை இல்லை போய் கேள்டா பாலாஜி. பாலாஜி நேரம் ரொம்ப தைரியம். நேராக அந்த இதுக்கு போனால் டிஎம்கே மீட்டிங் போனால், சார் பெரியவாளோட ஜெயந்தி இன்னைக்கு புறப்பாடு வருது, ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டீங்கன்னா நான் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். வரட்டுமே, அதாகவும் வரட்டுமே அப்படின்னா. உடனே தொண்டர்கள்லாம் ஒரு அறிவிப்பு, எல்லாரும் ரோடை விட்டு எல்லாம் ரோடில் உட்காந்துருக்காங்க. எல்லாம் மீட்டிங்கு. இந்த பிளாட்ஃபார்மில் மீட்டிங்கு, அந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஜனங்க, ரோடு பூரா ஜனங்க. அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த தொண்டர்கள்லாம் வழி விட்டுருங்கோ, காஞ்சி பெரியவர் வந்துட்டு இருக்கார். அவன் புறப்பாடுனா அப்படி நினைச்சு விட்டான். காஞ்சி பெரியவர் வந்திருக்கார், அவருக்கு பிறந்த நாளா, எல்லாம் வழி விட்டுருங்க. நல்லா வழி விட்டா. நான் எல்லாருமே சேர்ந்து சொன்னோம் ஜனங்கள்கிட்ட, இந்த ஜனங்கள்கிட்ட சுவாமியோட ரொம்ப சத்தம் போடாதீங்க, அவங்க எமோஷனல், நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டால் வேணும்னு சொல்கிறேன், சாதாரண போங்கன்னு. அன்னைக்குன்னு பார்த்து எல்லா கொஞ்சம் எக்கச்சக்க பேர் டிஎம்கார நடுவில் போறோமேங்கிற ஆசையில எல்லா ஜெயஜெயங்கிற கோஷம் பிச்சு உதறிட்டான். ஆமா, சுவாமி புறப்பாடு அப்படிதான் வரும். பெரிய அந்த கோஷத்தோடய தாண்டியாச்சு. அப்படி தாண்டுற போது நான் அந்த மேடையை பார்த்தேன். மேடை காலி, கீழே இருக்கிறான். அந்த காட்சி, அந்த சீன் ஞாபகம் இருக்கு. அந்த லைட்டு ட்ரூப் லைட் கூட ஞாபகம் இருக்கு. சுத்தி இருட்டு அந்த மேலே வந்து நிற்கிறது, லைட் போட்டு ஒருத்தர் ஒன்றும் இல்லை. மேலே தாண்டி போயாச்சு எல்லாம். மறுநாள் தலை பெரிய இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே அந்த முன்னாடி அந்த அடி சொன்ன அந்த பையன், அங்கே தெலுங்கு பையன், அவனு போய் அங்கே நிற்கிறான். நான் பின்னா நான் நின்றுருக்கேன். பெரியவா கேட்குறேன், நேத்தி ஏன் நான் வந்த போது என்ன வார்த்தை நான் வந்த போது அரசியல் கட்சிக்காரன் வழி விட்டானே, டிஎம்கே விட்டானா ஏடிஎம்கே விட்டானா அப்படி சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து அவனே வந்து, எனக்கு தெரியாது பெரியவா, நான் புறப்பாடுதான் நான் போகல, புறப்பாடுதான் போகல, எனக்கு ஒரே வருத்தம் போச்சு. அவன் எவ்வளோ ஆசையாக கேட்குறா, அவளுக்கு எல்லாம் தெரியும்னாலும் அவள் கேட்குற மாதிரி ஒரு நாடகம் நடக்கிறதோனும். அப்போ இப்போ சொல்கிறேன், அப்போ அதெல்லாம் தெரியல. நான் பின்னாடி எனக்கு தெரியும் நான் கத்தினேன், ஸ்கூலில் கத்தாவே கத்தினேன். முன்னாடி போயிருந்தேன். நீ போனியா? போனேன். புறப்பாடுக்கு போனியா? போனேன். முழுக்க இருந்து சுவாமி ஆற்றுக்கு வந்த அப்புறம் தான் நான் கிளம்பினேன். எங்கேயாது யாரும் வழி விட்டாளா? அரசியல் கட்சி வழி விட்டா? யார் விட்டா? டிஎம்கே தான் வழி விட்டான். அப்படியா? ஆமாம். அப்புறம் மாமாட்ட பாலாஜி போய் கேட்டுனா வழி விடுறோன்னா, மாமா உடனே அந்த கேண்டிடேட் நின்று தான் மாமா உற்சாகமாக போய், நீ பெரியவாளுக்கு வழி விட்டியா, நீ தான் ஜெயிப்ப இந்த வாட்டி, கவலையப்படாதான்னு கை கொடுத்துட்டு வந்துட்டார் மாமா. அப்படியா? ஆமாம், அந்த டிஎம்பி கேண்டிடேட்டுக்கு. இதெல்லாம் பெரியவாட சொல்லலை, இதெல்லாம் எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு, நடந்ததுதான் ஞாபகம் இருக்கு. உடனே ஆமாம், டிஎம்கே தான் விட்டான். அவர் ஜெயிச்சாரா? கடைசியில் அவர் தான் ஜெயிச்சார். அப்படியா? பெரியவாளுக்கு வழி விட்டார். தடுக்கிறது யார் இருக்கா? எம்ஜிஆர் கேம்பெயின் பண்ணி தோத்து போனான் ஏடிஎம்கே இந்த வாட்டி. அப்படியா? எஸ், இட்ஸ் எல்லாம் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இதெல்லாம் எப்போ எங்க வேணா நீங்க செக் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்றேன், இப்படி கேட்டது தெரியவா சொல்ற, நீ நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தேன். டிஎம்கே தான் வழி விட்டா. நீ விட மாட்டானே, நீ ஏடிஎம்கே தான் வழி விடுவான், டிஎம்கே விட மாட்டானே. இல்ல பெரியவா, நான் பார்த்தேன், டிஎம்கே மீட்டிங் தான். நான் வந்த போது மேடையில எல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இறங்கிட்டாங்க. அடுத்த கேள்வி நான் பார்த்தேன் பெரியவா, சேரெல்லாம் காலியாக இருந்தது, அந்த மேடை இருந்தது, அந்த 2 பாட்டில் இருந்தது, ஒத்துரும் இல்லை, லைட்டு எரிஞ்சுன்றது, அவ்வளோதான். கீழே தான் இருந்தேன், மேலே யாருமே இல்லை. நான் மேடையை காலியாக பார்த்ததால என் மனசு நின்று போச்சு அந்த சீன். நான் பார்த்தேன். ஜி பாத்தியா? பார்த்தேன். அப்படி சொல்ற போதே எனக்கு தெரியும் அங்க ஜெயிச்சு விட்டான். அப்படி அனுகிரகம் ஆயிடுத்து அவனுக்கு. மாமாவும் போய் அப்படி சொல்லிட்டாரு. அப்படியே டிஎம்கே கேண்டிடேட் கையை புடின்னு ஒரு, நீ தான் ஜெயிக்கிறது, கவலைப்படாது, நீ பெரியவாளுக்கு வழி விட்ட, நீ தான் ஜெயிச்சிருவ அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். ஜெயிச்சுட்டான்.
சர்ப்ரைசிங் கருணாநிதிக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கும் இன்னைக்கு. அப்புறம் எம்ஜிஆர் கேம்பெயின் ஜெயிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம், அவருக்கு எதிர்த்து ஜெயிச்சிருக்கோமே ஆச்சரியப்பட்டிருப்பாரு. அதாவது அந்த ஈஸ்வரனோட பலம் மாமாவுக்கு தெரியுமோ, மகா ஞானி. அதனால அந்த சந்தோஷம். அப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட்லாம் இப்படி மாமாவுக்கு இப்படியா அப்படி எல்லாருக்கும் ஆச்சரியம், பக்தி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. மாமா இப்போ காஞ்சிபுரம் வந்தால் காஞ்சிபுரம் ஜெயிச்சு ஆரம்பிச்சு. காஞ்சிபுரம் ஜெயிச்சில் மாமாவுக்கு என்ன ஒரு பெரிய மென்டல் இதுன்னா, பெரியவா காஞ்சி மடத்தில் நேரம் தரிசனம் கொடுக்குறான். நீங்கள் இதெல்லாம் யோஜனை பண்ணால் தான் மனுஷாளுக்கு புரியும். பெரியவா நேரம் மடத்தில் தரிசனம் கொடுத்துருக்கா. அவ என்னாச்சு, மாமாக்கு அங்கே என்னன்னா எல்லாருக்கும் மடத்தில் கைகறி பண்ணுறவா தான் சுற்றி இருக்கிறவா. எல்லாரும் எல்லாம் டெய்லி மடத்துக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி போய் கைகறி பண்ணிட்டு வரவா. அவள் அங்கே போகிறா, பெரியவாள் நேரம் பார்க்குறோம். இங்கே படத்தை வச்சுட்டு புறப்பாடு பண்ணிட்டு அவளுக்கும் இல்லை புதுசு. அவளும் யாரும் ரொம்ப வந்தா ஒரு 1-2 பேர் வந்தா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேர் வந்தா. பாலாஜி வந்தான். மற்றபடி அந்த எக்மூர்லேருந்து இருந்தவா சொல்றது, சுவாமியை விட்டு தள்ளி போயிட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்ரத்தையை குறைச்சிரும். எக்மூர்ல வந்து ஜெயந்தியா 100 பேர் புறப்பாடு வருவோம். எவ்ரி மந்த் 100 பேருக்கும் சுண்டல் தயிர் சாதம் எல்லாம் வயிறு நிறைய கிடைக்கும். இந்த ஐஐடியில் மணி ஒருத்தர் கேன்டீன் எடுத்திருந்தார். அவர் தான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அங்கேயே மாமாத்தையும் ரெடி பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவார். அவர் விநியோகம் பண்ணுற காட்சி கூட பெரிய குண்டானில் வச்சுட்டு இலையிலையும் தொண்டையிலையும் அழகாக போட்டு கூட எல்லாம் ஓரமாக நிம்மதியாக சாப்பிட்டு தான் போகும். அவ்வளோ பிரியமாக நடந்துட்டு இருந்தது. இங்கே மனுஷா எண்ணிடலாம் 10 பேர் 8 பேர் 7 பேர் சொப்பரம் தூக்குறதுக்கு ஆள் இல்லை. மாமாத்து சப்பரம் இந்த சப்பரம் வெயிட் குறைச்சிடும். மாமாத்தில் நல்ல வெயிட்டாக இருக்கும். அது தூக்குறது எவ்வளோ கஷ்டம், ரொம்ப சிரமம். என்னடா இப்படி இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். அந்த மாதிரி பீரியட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பெரியவாளை பற்றி சொல்லி மனசு தளர்ந்து போகாமல் மெட்ராஸில் இருக்கிற மனுஷாட்ட சொல்லி அவள் பந்துக்கள் யாரும் போய் நினைக்கிற மாதிரி சுபாஷ் அவாட்டெல்லாம் அதுக்கு அதை பற்றிலாம் சொல்லி சேலத்துலேருந்து நிறைய மனுஷன் அங்கே போய் ஒரு மாதிரி சேலத்துலேருந்தும் போனான். மெட்ராஸில் வந்தால் தான் ஜாஸ்தி. இந்த மாதிரி ஓரளவு பார்த்தீங்கன்னா மாச ஜெயந்தி நன்னா நடக்க ஆரம்பிச்சு. 30 பேர் 40 பேர். அந்த 40 பேர் நடக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு மாமா ஹஸ் டு ஸ்ட்ரகிள் எல்லாம். ஜெயந்தி சம்பந்தப்பட்டவங்க தான் அந்த தாவம் தெரியும். மனுஷன் வேணும் என்ன ஜெயந்தி பண்றது, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படி ஒரு ஃபீலிங். பெரிய உட்காந்து இல்லையா என்ன அவ தான் புறப்பாடு ஒரு பெரிய புறப்பாடுமே நான் சொல்லி தானே காமிச்சிருக்கேன். அப்புறம் என்ன இல்லை சந்தேகம் வேற. இங்க அங்க பிரவேசனம் பண்ணா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவ மாமாத்துல எப்படி இருக்காங்கன்னு சொல்றேன். மாமா ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. வில்லுத்தை கொண்டு போய் சேர்த்தா. வேணும்னு ஒருத்தர் இருக்கார், தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. அந்த வேணு தான் ரொம்ப மாமாவுக்கு ஃபிசிக்கல் ஹெல்ப்லாம் நிறைய பண்ணியிருந்தேன். வில்லம் பறிச்சு கொடுக்குறது, மாமா வண்டியில் பெரியவாட்ட ஆக்ஷன் போகிறது 2 வீலரில், இல்லை சைக்கிளில் டபுள் தான். ஏன்னா சைக்கிள் டபுள் தடிச்சுட்டு அவர் சைக்கிளில் டபுள் தடிச்சிருந்த போது பெரியவா சொல்கிறா, இவர் தான் அவரை சைக்கிள் ஆக்ஷன் வரார், அவரும் ரெட்டை நாடி, இவர் தான் ஆக்ஷன் வரார் அப்படின்னா. மாமா ரெட்டை நாடியா? மாமா கோவம், என்னடா பெரியவா என்ன ரெட்டை நாடிக்கிறா, அப்படியேடா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாஞ்சியே சொல்லுவாள். வில்லம் அன்றைக்கி வேணும் வழக்கம் வில்லெல்லாம் போய் கொடுத்துருவான், ஆற்றுல கொடுத்துருவோம். மாமா பூஜையெல்லாம் யூஸ் பண்ணிப்பான். மாமாத்திலே ஒரு வில்லமரம் இருந்தது அந்த காலத்தில். அந்த வில்லமரத்தில் பறிச்சதை மாமி கட்டி கொடுத்துருவா, பெரியவாட்டை கொண்டு வந்து சேர்த்துருவார். அப்படி வில்லம் கொடுத்த போது அதை வாங்கிட்டு வில்லம் சேர்த்துட்டா அவள் அதை சிரஸில் வச்சுட்டா அதை விஷயம் முடிஞ்சது தானே, பேசாமல் தான் இருக்கணும். தலையில் வச்சுட்டு பெரியவா சொல்கிறா, வேணும் இவருக்கு வில்லம் பறிச்சு கொடுக்குறான், அந்த வில்வம் இவர் கட்டி என்கிட்ட கொடுக்குற, நான் தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஒன்று இல்லை பெரியவா, இல்லை பெரியவா, அப்படி இல்லை பெரியவா, வேணும் பறிச்சு கொடுக்குற வில்வம் நான் ஆற்றுல பூஜைக்கு வச்சுக்கிறேன். ஆற்றுல மரம் இருக்கு, அந்த மரத்தில் பறிச்ச வில்வத்தை நம்ம வீட்டில் கட்டி கொடுத்துட்றா, நான் கொண்டு வந்து இங்கே பெரியவாட்டை சேர்க்கிறேன். ஆற்றுல மாமி கட்டி கொடுறா, கொண்டு இங்கே சேர்த்துறேன், அதுதான் பெரியவாளுக்கு மாலையாக கொடுக்குறேன். அங்கே போட்டானே இங்கே போட்டானோ எல்லாம் என் தலையில் தானே, அங்க போட்டானே இங்க போட்டானே எல்லாம் என் தலையில் தானே. அப்போ அங்க இருக்காங்கிறது ஊர்ஜிதமா இருந்தா இல்லையா? அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா. இது பெருசு இல்லை. கொல்லாசத்து இது குமரக்கோட்டை வழியா பெரிய காமாட்சி கோயிலுக்கு வரா. பக்கத்துல அந்த தண்ணி இல்லாத குளம், அது அந்த கேட்டு கிரிக்கெட் கேட்டு தாண்டினா காமாட்சி கோயிலுக்கு வந்துடலாம். அந்த நடுவில் நின்றுட்டு அந்த குளத்துக்கு அந்த கேட்டுக்கு நடுவில் இங்கே நிற்கிற நின்றுட்டு நான் தரிசனம் ஒருத்தராக நிற்கிறேன். 10 பேர் பக்கத்தில் ரிக்ஷாக்கு எல்லாரும் நான் நிற்கிறேன். பெரிய வந்து அந்த அந்த குளத்தை தாண்டி படிக்கட்டு தாண்டி ஒரு செவருக்கு அப்புறம் குமரகோட்டத்தோட நந்தவனம் மரத்தை காமிச்சேன். அது வன்னி மரம் தானே அப்படின்னாமா. வேணும் அவருக்கு இங்கேருந்து தான் வன்னி பறிக்கலாம். எங்கேயாவது ஒரு பக்தனுக்கு கூட போற ஒருத்தன் பறிச்சு கொடுக்குற மரத்தை ஒரு சுவாமியார் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா சார்?
இல்லையா? வில்வத்தை எடுத்துக்கலாம், அப்புறம் வள்ளியை எடுத்துக்கலாம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். அந்த மரத்தை ஐடென்டிஃபை பண்ணி இங்கே தான் அவன் பறிக்கிறான் அப்படிங்கிற அப்படின்னா அவன் பறிக்கிற போது அவன் கூட இருக்கலாம் இல்லையா? இல்லடா எப்படி தெரியும் இல்லையா? நீ கார் ஓடும் போது ரைட்ல உங்க பக்கத்துல ஒரு சாவி வச்சிருந்தேன்னா நான் காரை பற்றி தெரிஞ்சாதான் எனக்கு சொல்ல முடியும். சாவி எப்படி தெரியும் கேட்டா சாதாரணமா பாருங்களேன். அவ ஈஸ்வரன்லாம் அப்புறம் நம்ம ஈஸ்வரன் நமக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். நம்ம கண்ணால பார்த்தோமே அதை வச்சே பார்க்கலாம் அவ தெய்வம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கா மாமாவோட அந்த ஸ்ரத்த. மாமாவோட ஸ்ரத்த அப்சல்யூட் ஆனஸ்டி. அவ ஆனஸ்டிக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்றேன். இதே இதெல்லாம் என்னோட அனுபவம் சொல்றேன்னா அவளோட சிஷியன் அவள் ஏற்பட்ட அனுபவம்லாம் என் அனுபவம்னு ஒரு பெருமையில சொல்றேன். அவ்வளவுதான். இதான் நேரம் நான் பார்த்ததே இல்லை, காதால கேட்டிருக்கேன். மாமாவோட சத்தியம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். மாமா சேலத்தில் சேஷ் மாஸ்டராக இருந்தபோது பல வருஷங்கள் முன்னாடி பெரியவா கேட்டா உங்க வீட்டுக்கு அனந்தநாத தீட்சிதர் அதிர்ஷ்டம் கிட்டையோ எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டான். இது கேள்வி. இங்க ராமகிருஷ்ணா ஆடிட்டர் அவெல்லாம் காரில் பூஜைக்கோசம் போயிட்டு இருக்கா. இங்க மாமா நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னும் இங்கே போய் இங்கே சின்ன திருப்பதி கிட்ட இங்கே வந்துட்டு அதிர்ஷ்டம் வரல வரணும் அப்படின்ட்டான். போ அப்படின்ட்டான். சரி போயிட்டா. இப்போ போய் 10 நிமிஷம் மாமா வந்துட்டா. என்ன நடந்து வரையில காரில் நாங்கள் மடியாக தான் வரோம், காரில் வந்தால் வந்துருக்கலாம், பூஜைக்கு தான் வந்துருக்கோம். அது இல்லடா பெரியவா உங்கள் வீட்டிலேருந்து ஆனந்த தீட்சா அதிர்ஷ்டம் எவ்வளோ தூரம்னு கேட்டா நான் அடி கணக்கு வச்சுன்னு எண்ணின்னு வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டேன். நீ நடுவில் இப்படி கேட்டா என்ன பண்ணுறா ஏறல அப்படின்னு. சரி பூஜை சுவாமி பார்த்துட்டா கிளம்பிட்டா. பெரியவா சொன்னாங்க இருந்தாலும் வந்தான். கேட்டா அவள் எங்கேயும் போக மாட்டான். பெரியவா சொல்லிட்டாங்க தான் மரியாதைக்கு ஒரு மகான் ஞானி தரிசனம் பண்ணிட்டா வந்தான். சரி மாமா வரும்போது காரில் வந்துருக்கோம். நீ நடுவில் பேசினியோனோ அப்போ ஒரு அடி 2 அடி விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி எண்ணிட்டே போயிடுறேன். ஒரு வாட்டி அவளுக்கு சரியா சொல்லணும். மறுபடியும் எண்ணின் இவ்வளோ அடி இங்கேருந்து அங்கே இவ்வளோ அடி இருக்குன்னு கணக்கோட சொல்லிட்டேன். இப்படி ஒரு பக்கம் பார்த்தா சுத்த அசட்டாக ஒரு அடி எண்ணினா போயிடும். அவன் என்ன ரோடா போட கான்ட்ராக்டராக அவளே இருக்கு இதெல்லாம். ஆனால் அவ கேட்டுட்டா அதுக்கு சத்தியத்தை தான் சொல்லணும். அந்த சத்தியம் தெரிஞ்சுக்கிறதுல 100% சின்சியராக இருக்கும். என்ன எபிலிட்டி சுவாமி கொடுத்துருக்கோ அந்த எபிலிட்டி ஃபுல்லாக யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அந்த சின்சிரிட்டிலையும் அந்த ஸ்ரத்தையிலையும் மாமாவுக்கு சமானமாக ஒருத்தர் நான் பார்த்தது என்ன வாழ்க்கையில் எனக்கு தெரியல. அப்பேற்பட்டவர். இங்கே காஞ்சிபுரம் வந்தால் ஜெயந்தி அந்த ஜெயந்திக்கு தான் வந்தேன். யாரும் மாமா ரொம்ப தேவைப்பட்டான். எப்படி வாழ்க்கை சொல்ல வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது. ஒருத்தர் 2 பேர் வர ஆரம்பித்தேன். பேர் சொல்லலாம்னா குமரேசன் ஃபேமிலி பண்ணி வர ஆரம்பிச்சது. பாலுன்னு ஒரு தெருக்காரது அவர் வர ஆரம்பித்தார். ஒருத்தர் ஒரு 3-4 குடும்பம் அப்படி வர ஆரம்பிச்சு. இன்றைக்கும் வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் எல்லாம் மாமா டச் இருக்கு. இப்போ சொல்லவே வேண்டாம், இதில் எல்லாருமே வரப்போ இப்போ. ஆனால் அங்கே முதல்ல தட்டு கொடுக்கே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவளுக்கு தெரியல. அப்புறம்லாம் நிறைய தட்டு அங்கே அந்த அவள் இருக்கிற தெருவுக்கு போய் சுவாமி நிற்கிற போது அந்த மூலையில் 30-40 தட்டு வந்துடுது. இப்பெல்லாம் நல்லா பிரியமாக இருக்கா, எல்லாரும் பிரியமாக இருக்கா, நல்லா ஆசையாக கொண்டாடுறா சுவாமியை. எல்லாரும் க்ஷேமமாகவும் இருக்கா. ஆனால் அந்த அது சில பசங்க காஞ்சிபுரத்து கணேஷ்னு ஒரு பையன், அவன் தம்பி ஒருத்தவன் இவன் ரொம்ப பிரியமாக இருந்தான். வெங்கடேஷ்ல கணேசன் தம்பி பேர் மறந்து போச்சு. அவன் ஒருத்தன் அவன் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பான். அப்புறம் கடம்பை ரொம்ப பிரியமா, ஆதியிலேருந்தே ரொம்ப பிரியம். டாஃபே கணேசன் எல்லாரும் பிரதோஷத்தில் விடாமல் போகிறது, ஜெயந்திக்கு விடாமல் போகிறது. இப்படி ஒரு பெரிய சர்க்கிளே என்ன பொறுத்த மட்டும் ஊரை விட்டு ஊர் இருக்கிறதுனால பெரிய ஜெயந்திக்கு போவேன். நடுவில் எப்பயாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு மாவாட்டு போயிட்டு வருவேன். இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு அந்த 1985 கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் 5 நாள் கல்யாணம். 5 நாள் கல்யாணம் இல்லை, 1 நாள் கல்யாணம். அது சாயங்காலம் முடியறதுக்கு 5 மணி ஆகிடுச்சு. எனக்கு தெரியாது 5 நாள் கல்யாணம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சு 5 மணி ஆச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு வெளியில் போக முடியல. பெரிய விஷ்ராந்தி இருக்கு. 8 மணி ஆனால் விஷ்ராந்தி ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது, மாமா தரிசனம் பண்ணிக்கலாம். நானும் சம்சாரம் மனுஷாலாம் சேர்ந்து வந்தோம். மழையில் நினையக்கூடாதுன்னு பாலாஜி கொடை குடிச்சுட்டு அங்கே அந்த வேன்லேருந்து மாமாத்துக்கு போனோம். மாமாவோட போய் நானும் நமஸ்காரம் பண்ணுறோம். மாமா பாட சொன்னேன், சேலத்தில் போகிறேன், சேலத்தில் பெரியவா கோட்டை ஆக்கணும், சேலம் ஜெயந்தி பிரமாதமாக நடக்கணும், நன்னா பண்ணிடாமல் அப்படின்னா. சரி மாமா அப்படின்னு அப்படி சொல்கிறேன். நான் அது தினம் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி சரி மாமா அப்படின்ட்டேன். அதாவது அது ஜெயந்தி ஆச்சு, அது எப்படி பண்ணுறது இங்கே மாமா தான் பார்த்துருக்கேன். அது இங்கே எப்படி அது கொண்டு வருது அதெல்லாம் எனக்கு அந்த கான்செப்ட் அந்த பயம்லாம் எதுவுமே வரல. ஒரு குரு வாக்கு ஒன்று வந்துடுச்சுதான் அது செல்ஃப் ப்ரொபலிங். அது நம்ம சாமர்த்தியம் ஒன்றும் வேண்டாம், அதை செய்யணுங்கிற ஸ்ரத்தை ஒன்று வந்துடுத்துறோம், அக்கறை ஒன்று வந்துடுத்துறோம், ஆசை ஒன்று தான் போதும். மாமா சொல்லுவா, பெரியவாளுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறா, யாரோ ஒருத்தன் சரைச்சி நிற்பான்டா, எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடும் வேண்டியதெல்லாம் தானா நல்லது நடக்கும், ஏன் கவலைப்படுற, தானா நடக்கும்டா அப்படின்னா. அது அனுபவ ரீதியாக
இப்போ ஜெயந்தி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆயிடுச்சு சேலத்தில் மாமா சொல்லி ஜெயந்தி ஆரம்பிச்சு. இந்த 28 வருஷத்தில் இதுதான் நான் அனுபவ ரீதியாக உணர்றேன். நம்ம ஒன்றும் பெருசாக ஏதோ ஒரு ஆயாசமாக ஒன்றும் பண்ணவே வேண்டாம், அதான் பார்த்துக்கிறாங்க தெரியும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு இதான் ஞாபகம் வருது. அமெரிக்காவில் கோவில் கட்டுறவா இந்த ஒரு வார்த்தை தான் அடிக்கடி சொல்லுவார். நான் பயப்படாமல் ஆசைப்படுறேன், மற்றவ ஆசைப்படுறதுக்கு பயப்படுறேன், அவ்வளோதான் அப்படின்னா. சத்தியமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து அப்புறம் அப்படி பெருவா ஜெயந்தி நடந்து அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டா பெருவாளுக்கு அதிருத்திரம் பண்ணுறா சேலத்தில் அப்படின்னு. சரி மாமா அப்படின்ட்டு. அதிருத்திரம்னா என்னன்னு தெரியாது, அது எவ்வளோ ஆகும் ஒன்றும் தெரியாது. அந்த காலத்து அதிருத்திரம் 1989 அதிருத்திரம் 181 வழிகாலை வச்சுட்டு 6 நாள் நடந்தது. சண்டி நடக்கலை, அதிருத்திரம் மொத்தம் நடந்தது, நல்லா நடந்தது. அதுக்கு யக்ஞேஸ்வர சர்மா, நல்லூர் யக்ஞேஸ்வர சர்மா தான் வந்து பண்ணி வச்சா. நான் பெரியவாடை வரமாட்டேன்னா பெரியவாட்ட போய் உத்தரவு கேட்டேன். மாமானே சொல்லிருக்கா பெரிய உடனே அவள் குழந்தையும் கூப்பிட்டு அப்பாவோட கூட வந்து அதிர்வதை முடிச்சுட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவளும் கூடவே வந்தா. நான் அதிர்வது நல்லா நடந்தது. அப்புறம் மாமா சொன்னா, நீ 89 அதிர்வத்தை எதுக்கு உன பண்ண சொன்னேன்னா, நீ பண்ணிட்டா உனக்கு ஒரு அனுபவம் வந்துடும், அந்த அனுபவத்தை பேசிக்காக வச்சுட்டு அடுத்த வருஷம் அதிர்வதை நம்மனா பண்ணிடலாம் இங்கே எங்க தான் சொன்னேன் அப்படின்னா. ஒரு ஆச்சரியம், இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்க சந்தோஷம் அப்படின்னு. 1990 அதிர்வத்தை நடந்தது. அந்த அதிருத்தம் நடஞ்ச உடனே பெரியவா சொன்னா, அதிருத்திரம்னா இது அதிருத்திரம் அப்படின்னால அவள் வாக்கு, அதை பற்றி புஸ்தகம் போடு அப்படின்னா மடத்தில். ஆனால் மடத்தில் என்ன பண்ணான்னா மற்ற அதிருத்தமும் சேர்த்து இந்த அதிருத்தம் கவர் பண்ணி போட்டான் புஸ்தகம். பெரியவா சொன்ன வாக்கு நடந்துவிட்டு புஸ்தகம் வந்துவிட்டு. பெரியவா சொன்ன அதிருத்திரம்னா இது அதிருத்திரம் அப்படின்னா. 18 அக்னிஹோத்திரிகளே ஹோமம் பண்ணா 11 நாள். 18 பேர் அக்னிஹோத்திரிகள் தான். முஸ்லி தீட்சிதரும் வந்தார், பட்டு சாட்சியும் அத்தியட்சமாக அவரும் வந்தார். அப்புறம் சண்டி நடக்கலை. சண்டி அந்த அதுக்கு முன்னாடி இந்த நாராயண சாட்சிகள்னு நம்ம இது பழைய மாவட்டத்தில் இப்போ அயோத்தியா ஒன்று பின்னாடி வீடே வருது, அங்கே அந்த வீட்டில் தான் பட்டு சாட்சியில் கொடுத்துட்டு வந்தேன் ஆதி காலத்தில். நாராயண சாட்சிகள் வந்து மாமாவை பார்க்கணுன்னா இப்படி பார்த்துட்டு வாடா என்ன அனுப்பிச்சாவும் அங்கே போனேன். அந்த மாதிரி ஒரு 60 முறை கேள்விப்பட்டேன். எங்கேயுமே சுவாமியை தனியாக பண்ணக்கூடாது, பழக்கம் இல்லை. சுவாமிக்கு பண்ணால் அம்பாளுக்கு கொஞ்சம் பண்ணிடணும். நீங்கள் அதிருத்தம் பண்ணுங்க, 13,000 வாட்டி ருத்தம் சொல்லுங்க, ஒரே ஒரு சண்டியாவது பண்ணுங்க, அம்மாவும் சேர்த்து தான் பண்ணணும். நான் வந்து சொன்னேன். உடனே ஒரு 24 மணி நேரத்தில் மேடை கட்டி ஹோமகுண்டம் வச்சு கலசங்கள் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுது. அடுத்த நாள் சங்கல்பத்துக்கு சண்டியும் சேர்த்து ஆகிடுது. அது மாதிரி அதிருத்தம் சண்டி எல்லாம் ஆச்சு. பல பல அதிசயங்கள் அதில். அதில் ஒரு அதிசயம் என்னென்னா, 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் அன்றைக்கி மாமா எனக்கு கூப்பிட்டா. May 2 இட் வாஸ். May 2 May 3 மாமா எனக்கு கூப்பிட்டா. 1990. எனக்கு பெரியவாட்டை பற்றி போடலடா, பற்றி போயிடுச்சு என்னை விட்டு, அதனால் பெரிய அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறான். அதிருத்தம் ஆச்சு. 2 நாள் ஆச்சு, மழையே காணும், வெயில் கொளுத்துறது. ஆரம்பிச்சதை நம்ம விட்டுறக்கூடாது. நீ பொறுப்பாக மீதி 10 நாள் வந்து பார்த்துக்கோ, நான் ஆற்றுக்கு போகிறேன், நான் ஆற்றுலேயே வந்து அங்கேயிருந்து தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அங்கேயே தான் பங்காரமூர்லேயே நடந்தது. பங்காரம் தோட்டத்தில் விஜி பன்னீர்தாஸ் வந்து கடகடகடா பண்ணி கொடுத்து ஒரு பெரிய நேம் பிரதிஷ்ட மாதிரி ஆயிடுத்து அந்த இடம். அங்கதான் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் அதெல்லாம் இருக்கு. அங்கே இடம் கொடுத்தா நல்லா நடந்துட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டான் மாமா. நான் ஒன்று மாமா தூரக்க பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருந்தது. மாமா நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, மழை வராமல் இருக்குமா, அங்கே தூரக்க பாருங்க மாமா, கருப்பாக இருக்கு, நேரம் வந்துட்டு இருக்கு மாமா. நாங்களா குழந்தையாடா, என்ன ஏமாத்துறியா நீ? ஏண்டா நான் வந்து 2 நாள் ஆச்சு பெரியவா மழை கொடுத்துருக்க வேணாமாடா, ஏன் மழை கொடுக்கல? அவள் கொடுக்க தயார் தான், ஏன் கொடுக்கல? எனக்கு பக்தி இல்லை, பக்தியில் தான் பெரியவா கொடுக்க மாட்டேங்க. மழை கொடுக்காத போது அதிருத்தம் பண்ணி என்ன லாபம் சொல்லு? வேண்டாம், நடக்கட்டும், சுவாமிக்காக நடக்கட்டும், அவள் அனுகிரகம் பண்ணட்டும், அவள் அனுகிரகம் பண்ணி மழை கொடுக்கட்டும், சந்தோஷம் எனக்கு. ஆனால் இங்கே வரதுக்கு எனக்கு தைரியம் வர மாட்டேன், திராணி இல்லை. நான் இப்போ போய்டுறேன் அங்கே என்னடா அப்படி சொல்லாதேன். அன்றைக்கி சாயங்காலம் லேசாக ஒரு இடி இடிச்சது, சுவாமி புறப்பாடு நடந்து லேசாக இடிச்சது. ராத்திரி ஒரு 12-1 மணிக்கு மழை ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பித்த மழை அதிருத்ரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக மெட்ராஸ் சிட்டி, அந்த மெட்ராஸ் ஃபுல் சைக்கிள் இன்க்ளூசிவ் காஞ்சிபுரம் பெஞ்சுட்டே இருந்தது. எஸ், 6 months பெஞ்சுது. அது மாத்திரம் இல்லை, மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி சைக்ளோன் வந்துட்டு. யாகசாலையில் காஞ்சிபுரத்தில் மே மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், அனுபவமாச்சு, எல்லாருக்கும் தெரியும். பொங்கிடுவாங்க, சூடு ஜாஸ்தி அந்த ஊரில். கந்தக பூமி, தஞ்சாவூர் மாதிரி தான் கந்தக பூமி காஞ்சிபுரம். அதனால காஞ்சிபுரத்துலேயும் சரி,
அங்கேயும் சரி லெப்ரஸியும் எலிஃபென்டாசிஸும் ஜாஸ்தி. ரொம்ப சூடு பூமி. இந்த ப்ராப்ளம் இருக்கிற போது இந்த இது வந்துடுத்து, சைக்கிள் வந்துடுத்து. நாங்கள் யாகசாலில் படுத்துட்டுருப்போம். பக்கத்தில் யாராவது ஒருத்தம் லேசாக தூங்கிட்டாங்கன்னா அவன் போத்திட்டாங்க, போத்தி இழுத்து நாங்கள் போத்திப்போம். நம்ம தூக்கிட்டா இன்னொருத்தன் இழுத்துட்டுப்போம். குளிர் வெட வெடக்கிறது. மே மாசத்துல அந்த 10 நாள் குளிரே இருந்தோம், ஃபுல் குளிர். எப்போ மழை பெய்யுன்னு தெரியல. ஆனால் அதிருத்தத்துக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு மழை. 6 மாதம் கழிஞ்சு ஒரு மீட்டிங்க்கு நம்ம வேதமூர்த்தி சார் போனார். அப்போ யார் பேசுகிறான்னா சுகவனம்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நானும் பார்த்துட்டு இருக்கேன், மெட்ராஸ் சிட்டியில் 6 மாதமா ஏதோ ஒரு ஸ்பாட்டில் மழை இருந்துகிட்டே இருக்கு. த்ரூ அவுட் தமிழ்நாடு இந்த வாட்டி நல்ல மழை. இந்த 1990 ஏன் தெரியுமோ, பங்காரமன் தோட்டத்தில் பெரியவாளுக்கு ஒரு பெரிய அதிருப்தி நடந்திருக்கு. அதோட பலன் மழை வந்துருக்கு. This was an observation by none other than an IAS officer, சாட்சி வேதமூர்த்தி. அவர்கிட்ட கேட்டால் சொல்றார் அந்த மாதிரி அதிருப்தம். அப்போ மாமாவோட ரியாக்ஷன் என்னாச்சு? இம்மன்ஸ்லி ஹாப்பி. அவருக்கு என்ன வேணும்? அதாவது மாமாவுக்கு மழை பெய்யறதாங்கிறது கூட 2வது சந்தோஷம் தான். பெரியவா அனுகிரகம் பண்ணணும், தன்னோட அர்ப்பணம் பண்ண அதிருப்தவா ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிறதுக்கு அங்கீகாரம் அப்படிதான் கணக்கு போட்டுட்டான். இப்போ மாமா சொல்ல ஆரம்பிச்சா அந்த அதிருப்த சமயத்திலேயே எவ்வளோ நடந்துங்கிறே. நம்ம 18 அக்னிஹோத்திரிகளுக்கும் தோடா போட்டுது. 18 பேருக்கும் தோட்டா, அக்னிஹோத்திரிகளுக்கும் தோடா போட்டுது. ஹோமம் பண்ண தான் அவளுக்கு தோடா போட்டுது. தோடாலாம் போட்டது பெரியாட்ட கூட 18 தோடா வச்சு அக்னிஹோத்திரிலாம் கொடுக்கணும்னு பெரிய ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாச்சு. ராத்திரி 9-9:30 மணி சொல்கிறா பெரியவா, அக்னிஹோத்திரிகள்லாம் தோடாலாம் போட்டு எனக்கு கிடையாதா அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஆத்மா கேட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு டைனமிசம் எங்கே பார்க்க போகிறோம்? ராத்திரி 9 மணிக்கு கேட்டு இருந்தா, மறுநாள் காத்தால விடிய டிராவல் பண்ணி அண்ணா நகர் போய் அங்கேருந்து அந்த கொல்லன் எடுத்துன்னு போய் பண்ண வச்சு உடனே மறுநாள் காத்தால 2 தோடா வந்து பெரியவாட சேர்த்துட்டேன். அப்படியே அவ சேர்க்கிற சமயத்துல MS சதாசிவம் தரிசனம் பண்ணிக்கிறா. மாமி தரிசனத்துக்கு வந்துட்டான். எதேச்சியா வந்திருக்கா. மாமி கேம் ஃப்ரம் பங்காரமன் தோட்டம். பெரிய வந்து தோடா போட்டுட்டா. மாமி வந்து ஆர்த்தி எடுக்கிறான். அப்படின்னு உங்க ஆத்துக்காரங்க தோடா போட்டிருக்காரு பாத்தியா அப்படின்னு பண்ணி போட்டது சதாசிவம் MS. மாமா பெரியவா சொல்றது மாமியை பார்த்து, உங்க ஆத்துக்காரங்க தோடா போட்டிருக்காரு பாத்தியா. இது பெருசு இல்லை. சதாசிவம் நமஸ்காரம் பண்ணிக்கிறான். அங்க மாமாவை சொல்லி அவர் ஒரு அதிருத்தம் பண்றார், போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. அந்த அதிருத்தத்துக்கு ஆல்மோஸ்ட் 75% அந்த மணி ஒத்தையும் கேட்காம கொடுத்தது சதாசிவம். மாமா என்ன அவர் போய் பாருன்னா அவர் போய் பார்த்தது. அவர் சொன்னார், ஒரு நோட் புக் வச்சுக்கோ, ஃபோன் பண்றாரு. மெட்ராஸ் சிட்டியில தி பிக்கெஸ்ட் மேன் ஒரு லிஸ்ட் போடுங்க. அந்த லிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ற ஒருத்தரா ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பெரிய அதிர்வு நடக்கிறது, யூஷன் 1 lakh அப்படிங்கிறார். இந்த மாதிரி எழுதிட்டே வந்தோம். முடிஞ்சது. அந்த ஃபோன் டாக் ஒரு 1 hour ஆச்சு முடிஞ்சது. எவ்வளோ பாரு 20 லட்சம் இருக்கு. சொல்லிட்டு மாவட்ட சொல்லிட்டு பூ பறிக்காம பறிச்சாச்சு சொல்லிட்டு விட்டேன் அப்படின்னா அதாவது அவன் அந்த பணத்தை கொண்டு வந்து ஒரு பையில போட்டு கொண்டு வந்து மாமாத்தில் வச்சுட்டு சொல்லாமல் போயிட்டார். அப்புறம் ஆத்மா வந்து மாமி விட்டு, மாமி எங்கள் பணம் வச்சிருக்கேன், ஜாகிரதை உள்ள வைக்கணும். அப்புறம் மாமி ஓடி வந்து, என்ன ஆத்மா பணம் வச்சிருக்கேன்னு சொல்றாருன்னா பாருங்கன்னு பார்த்தா, இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னா, அது ஜெயிச்சு தான் கொடுத்துட்டு போயிருக்கா. முன்னாடி சொல்ல மாட்டாங்க, கூப்பிடு அவர் வயசு இவ்வளோ பண்றாரு. மாமா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டா. அவ்வளோ மனசு இவா இப்படி பெரிய அதுக்கு அது பெரிய ரியாக்ஷன் வரணும். அவர் அதிர்ஷ்டம் விட நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. பணம் கொடுத்தோம் யாராவது ஒத்துப்பானா? அந்த மாதிரி ஒத்துக்கிற மனசு இருக்கிறதுனால தான் அவா பணத்தை பெரியவா ஏத்துக்கிற அதிர்ஷ்டம். கொடுத்தோங்கிற பாவமே இல்லாத ஒரு மனசு. அது உன் மனசோட ஆழத்திலையும் இல்லை. சில பேர் வெளியில் சொல்ல மாட்டா, மனசுக்குள்ள என்ன ஒரு வார்த்தையாக நம்மள்கிட்ட சொல்லிருக்கலாம், இவர் சொல்ல ஏதோ ஒரு தாபம் இருக்கும். கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப பிரியமா வந்து அங்கே பாடினான். ஆதிரத்துல வந்து பாடி 10 நிமிஷம் பாட்டு போனா ரொம்ப நல்லா நடந்தது. அதுதான் பெரிய அப்புறம் சொன்னா அதிர்வத்னா இதுதான் அதிர்வத்திரம்னா. சரி, என்னால் முடிஞ்ச அதிர்வத்தில் எல்லாரும் செய்கிறவன் நான் என்னால் முடிஞ்ச வேலைகள் நான் செஞ்சுருந்தேன். சேலத்துல ஒரு இன்ஜினியர் வந்திருந்தா, சேலத்துல நிறைய பக்தா வந்திருந்தா, மெட்ராஸே நிறைய பக்தா வந்தா, மாமாவை சேர்ந்தவாளா நிறைய பேர், நம்ம சுபாஷ் எல்லாரும் வந்து கச்சேரிகள்லாம் பிரம்மாண்ட கச்சேரிகள் ஏற்பாடு பண்ணி, கச்சேரி தனி ஒரு ஏரியாவே கச்சேரி, ஒரு பெரிய மேடை எங்கேயோ நடக்குது கச்சேரி பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா நடந்தது. முசி தீட்சித் விடாம, அவர் ரொம்ப சங்கீத பிரியர், விடாம கச்சேரி கேட்டார் வந்து. அப்பதான் மாமா என்னை பார்த்து சொன்னா, பெரியவாளை பற்றி தினமும் சொல்லு அப்படின்னா. சாயங்காலம் ஒரு மத்தியானம் 4 மணிக்கு சொல்ல ஆரம்பிக்குது.
முரசொலி தீட்சிதர் எல்லா வைதிகளும் அதை கேட்டான். செல்லம்மா பாட்டி நிறைய அனுபவத்தை சொல்லுவான். செல்லம்மா பாட்டி பார்த்துருப்பேன் பொண்ணு நிறைய அனுபவம் சொல்லுவோம். ரொம்ப இன்டெலிஜென்ட் லேடி. ஒரு பாட்டி எப்படி இருக்குன்னா அந்த பாட்டியை பார்த்தது வெரி ஷூர் அவ்வளோ ஷார்ப்னஸ் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த அம்மா நிறைய அனுபவம் சொல்லுவோம். அதெல்லாம் மாமாட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பேசணுமா அதெல்லாம் பேசியிருக்கேன். அப்புறம் பாட்டி ஐஸ்வன் மேடெல்லாம் பார்க்கட்டும்டாங்க. பாட்டி மாமா ஆசைப்படுறா நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஆனால் அது வந்துடுறேன்டா அப்படின்னு பெரிய போனால் அங்கே அதில் நடக்கிறது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் பெரிய என்ன பாட்டி அங்கே காஞ்சிபுரத்தில் மங்காரம்மன் தோட்டம் என்ன ஊரை விட்டு ஊரா பக்கத்தில் தான் இருக்கு. டேய் நான் சாகிற போது பெரியவா கூட இருக்கேன்னு சொல்லிருக்காடா. நான் சொல்லாமல் போய் அங்கே தான் நான் எடுத்தேன். என் பக்கத்தில் எல்லாம் போயிட்டேன். என்னடா பண்ணுறது? எப்போ நம்ம வாழ்க்கை சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணணும். இவ்வளோ பெரிய விஷயம் வருது பாருங்க வாழ்க்கை அப்படின்னா கேட்டேன். சரி இதெல்லாம் இல்லை பிளேயரே எங்கேயோ அதையே கேட்டுக்கிறோம் அவ்வளோதான். அப்புறம் பாட்டி சொன்னேன், பாட்டி உங்கள் அனுபவங்கள் பூரா நீங்கள் நிறைய சொல்லிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கு பாட்டி எல்லாம் சந்தோஷப்படுறா அப்படின்னு போனா. சரி நீ சொன்னா என்ன நான் சொன்னா என்னடா பண்ணது பூரா ஆவாதானடா அப்படின்னு. நான் சொன்னா என்ன கிடையாது சொன்னாங்க. 2 பேரும் சொல்லு சுவாமி பத்தின்னு சொல்கிறோம். அது ஒரு குடும்பம் வேண்டாமா? யார் சொன்னாங்க? நல்ல விஷயம் பரவித்தான் வெள்ளன் கொடுத்தேன். அது மாதிரி அந்த பாட்டி வந்து எல்லாத்தையும் பார்த்தா வாதமாக இருக்கேன். நம்ம இவர் வந்தார், நீலகண்டையர் வந்தார், மேனேஜர். அவர் வந்தார். ஹேய் பா நான் வித்தவுட் நேமிங் எனிபடி ஒரு பெரிய கூட்டத்தோடு வந்தார். பாருங்கடா பாருங்க சாப்பாடு போடுறாங்க பந்தலை பாருங்க, இடத்த பாரு, இந்த கச்சேரி மேடையை பாரு, எப்படி நடக்குது பாத்தியா? டேய் அவர் ஆளை வச்சுட்டு பணத்தை சேர்க்கிறடா, நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் பக்திடா, அது வரணும் நமக்கு. அது வந்தா தானே அனுகூலமாயிடுறது. பட்டவர்த்தமா பேசினார். அப்படியே ஆச்சரியமா இருந்தது. என்ன இப்படி நாங்களாம் பிள்ளை பயப்படுறோம் இப்படி பேசுறாரு. அவர் எப்பவுமே அவுட் ஸ்போக்கன் கிளீனா இப்படி பக்தி வந்தா போறோம்டா சுவாமி எல்லாம் பண்ணிப்பாடா, எவ்வளவு அழகா இருக்குடா பாக்குறது. நம்ம பெரியவா நடக்கிறதேடா. பால பெரியவா 2 வாட்டி வந்தா, அந்த 10 நாள் 2 நாள் வந்தா. அதான் அந்த ஜெயசங்கரா போடுறதுல கால் போட்டுருந்தது. ஜெயசங்கரா கால் போடுறது கிடையாது, ஜாதான் போகணும்னு அவன் சொன்னான். அந்த அனுபவங்கள் சொல்றேன். அது மாதிரி பல விஷயங்கள் போகணும். ஏதோ ஒன்று சொன்னேன். எல்லாம் அது ரொம்ப சௌக்கியமாக பூர்த்தியாச்சு. பெரியவாட்டை கொண்டு போய் பிரசாதம் கொடுத்து பெரியவா தான் போஷன் பண்ணிட்டு மடத்தில் இருக்கிற வைதிகாரை கூப்பிட்டு எல்லாருக்கும் போஷன் பண்ணுவேன். மடத்தில் ஒரு வைதிகார கையில் ஒரு சொம்பு வச்சுட்டு 151 121 சொம்பு இல்லையா, ஒரு வரவா போறவாளுக்கெல்லாம் போஷணும். மடம் பூரா இன்னைக்கு அதிர்வு தான் அவள் உத்தரவாச்சு. பெரிய உத்தரவாச்சு. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் பெரிய 15 நாள் தரிசனம் பண்ண முடியல. எனக்கு வேலை அப்படி ஒரு நிமிஷம் போவேன், அங்கே நமஸ்காரம் வந்துடுவேன், அவ்வளோதான். நான் பெரியவாசத்துக்கு போனேன். பெரியவா வந்து கொட்டாயில் இருந்தாங்கன்னா சரி இப்படியே கூட்டம் இங்கே அப்படி சுற்றின்னு போனேன். அந்த சைட் வழியாக ஒரு வழி இருக்குமே, அந்த கதவை திறந்து விட்டு உள்ளே போய் நம்ம எல்லாரும் வந்தோம். கதை வேற சாத்தப்பட்டேன். மனசு எவ்வளோ அல்ப மனசு பாருங்க. நம்ம இதெல்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டுமே, நம்ம உள்ளே போய் எல்லாரும் கூட்டம் வந்துடுவேன். தக்க அந்த இது போட்டேன். போன பெரியவா கொட்டாயிலேருந்து பெரியவான குமரேசனும் வெளியில் வந்தான். நமஸ்காரத்தை பண்ணேன் அப்படின்னு பெரியவா கேட்டா. குமரேசன் சோத்தியமுறை நமஸ்காரம் பண்ணிக்கிறான். அவன் காணவே அவ அப்படித்தான் ஆரம்பிப்பான். காணவே இவர் உடனே எங்க வருவான், பையன் வருவான், அதிர்வுதான் போது அங்கேயே இருந்துட்டான், ஒரே வேலை, அதனால வரல. ஒரு வேண்டாக்கிட்டையும் இல்லை. அவர் பிரியமா சொல்றாரு வேலை அப்படின்னு பேசாம நான் ஒன்று மாமா வேலை சொல்லுங்க மாமா என்ன சொல்றேன், இந்த ஒரு 2-6 மாசம் முன்னாடி பெரியவாட பாதுகை கேட்டா அப்படின்னு. நான் பெரியவா பெரியவா பாதுகை வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லையே ஒரு வாட்டி மனசுல வச்சுக்கோ, சுவாமி கொடுத்தாதான் வருமா. இப்படியே 3-4 வாட்டி சொல்லிட்டா. சரி நமக்கும் பாதிக்கு சம்பந்தம் இல்லை, கேட்டு என்ன லாபம். மாமா சொல்லிட்டான், மாமா வாக்கு எடுத்துக்க நமக்கு விட்டுட்டேன். அதோட அன்னைக்கு மறுபடியும் ஞாபகம் வந்தது. சாதாரண சுரேஷ்மா கொஞ்சம் பெரிய கேளுங்கம்மா கேளுங்க. அவர்தான் நான் 3-4 வாட்டி கேட்டப்போ அவரும் இருந்திருக்காரு பக்கத்துல. சட்டம் வேலை அவரும் மனசு தோணுது. அவன் பாதுகை கேட்கறான் அப்படின்னா உடனே இப்படி வந்தா தண்டத்தை வச்சு இப்படி குனிஞ்சு பார்த்துதான் இல்லையே அப்படின்னா. கொட்டாயில வேற பாத்துக்கையா இருக்கும் இல்லையே அப்படின்னா. சரி இந்த வாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த சின்ன கதவை உள்ள போகணும். அப்படி திரும்பிட்டு எனக்கு இப்படி நிற்கிற சைடில் உடம்பு அந்த கதவை பார்த்து நிற்கிறது. குமரேசன் பக்கத்தில் மடி வசலாம் வச்சு நிற்கிற என்னை பார்த்து இவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா அப்படி கை அப்படி காமிச்சா. இவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா. உள்ளே போனால் திரும்பிண்டா உட்காந்துருந்தா கொண்டா அப்படின்னா அந்த பாதுகையை கொண்டு வந்து வச்சா 2 பாதிலையும் போட்டுண்டா.
நான் வந்து கிட்ட போனேன், தட்டை எடுத்து அது காலை தூக்கி தட்டில் அது காதையை வச்சேன். நான் அவனை எடுத்து தலையை வச்சுன்னு கடலை வச்சுருந்தேன். அந்த பார்த்து தான் இங்கே பார்க்கவே இல்லைங்க. அனுகிரகம் பண்ணான். மாமா சொல்லி 4 வாட்டி கிடையாது இல்லை மனசில் வச்சுக்கோ கிடைக்கணும் சுவாமி இருக்காங்கலாம் காமிச்சா அதே சுவாமி அதிருத்திரம் முடிஞ்ச உடனேயே அனுகிரகம் பண்ணுறதுக்கு தானாக ஒரு தனியாக ஒரு ஐசோலேஷன் மாதிரி இடத்த ரெடி பண்ணிட்டு கொட்டாயிலேருந்து கரெக்டாக வெளியில் வர கொட்டாயிலேருந்து யாருன்னு கேள்வி கேட்டு அனுகிரகம் பண்ண தீர்மானம் பண்ணி அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னா ஒரு மகான்கிட்ட நம்ம வந்து அவள்கிட்ட ஒரு ஒரு சிஷ்ய பாவத்தோடு நம்ம கிட்ட போயிட்டோம்னா அவன் குரு அமைஞ்சிட்டுவாள்னா அவள் கோஷம் எதை வேணா சுவாமி பண்ணுவார் நமக்கு. அவள்கிட்ட பிரிவாக போகிறோம் என்ன வேணும் உங்களுக்கு தட் பி டன். கோயில் கட்டணுமா கோயில் கட்டலாம், ஜெயந்தி பண்ணுமா ஜெயந்தி பண்ணலாம், லௌகீகம் நன்னா இருக்கணும் நன்னா இருக்கலாம், எதுலேயும் குறை இருக்கு. அப்படி ஒரு ஒரு முழுமையான குரு கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆமாக்கு வந்து ஒரு சின்னதாக உதவி பண்ண ஒருத்தர் சௌகரியம் பண்ணிட்டாலே அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணிட்டாலே வந்து நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு கோயில் கட்டி கும்பிடணும் சார் அவங்கள அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் உண்டு நமக்கு. இவ்வளோ சமுதாயத்துக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா. வேதமாக அவளால் தான் நின்னது, சேவாரமாக அவளால் தான் நின்னது, பஜன சம்பிரதாயம் அவளால் தான் நின்னது, கோயில்கள் புனருத்தாரணம் அவளால் தான், உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீருது அவளால் தான், சாப்பாடு நல்லா கிடைக்கிறதா பிச்சைக்கார நாடுது ஃபேமிலின்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் PL480 அவன் கடலில் தூக்கி போட்ட கிரான்ஸ் அந்த கிரெயின்ஸ் எல்லாமும் அதெல்லாம் இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவு நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் ப்ளூ ரெவல்யூஷன்லாம் வந்ததுன்னா அம்பாளுக்கு அவள் பண்ணி போட்ட அந்த அந்த காசு மாலை தான். காசு மாலை பண்ணி போட்டாச்சு. அது சாயங்காலம் தரிசனம் பண்ணிக்கிறா. அடாடாடா அப்படின்னாலாம். என்ன என்ன 4-5 பிளேட்டு போட்டிருக்கேடா. ஆமாம் ஒரு சதவீதம் எழுத வேணாமா 1008 இவ்வளோ பெருசு காசு 1008 காசு ஏன்னா ஒன்றா போடலையே ஏன்னா 4 சுற்றி தான் கொண்டு போய் ஏண்டா அம்பாளுக்கு எப்படா நைவேத்தியம் ஆகுது நான் பார்த்தேன். இதில் சக்கரை பொங்கல் ஆகுது இல்லை ஆகுது. ஏண்டா இந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த 4 பேட்டை எப்படா சமப்பா நமக்கு அது பொம்மை அவளுக்கு அது தெய்வம் இல்லையா மனுஷா மாதிரி நேரம் இருக்கிற தெய்வம் இல்லையாது எப்படா சமப்பா. இனிமே காமாட்சிக்கு மடத்தில் நடக்கிற மாதிரி சந்திரமொழிக்கு நடக்கிற மாதிரி சப்ஜாடா நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டான். எதில் சமையல் பண்ணிங்களோ அதை உடனே பெரிய பாத்திர மாதிரி அதுதான் நைவேத்தியம். எவ்வளோ பண்ணிங்களோ அது பூரா நைவேத்தியம் ஆகணும்ட்டான். அது அன்றைக்கும் அப்போ தான் ஆயிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த இது ராகணபதியோட கமெண்ட் என்னைக்கு அந்த நைவேத்தியம் ஆரம்பிச்சாலோ அன்னிலேருந்து PL480 கடல்ல கொட்டுற தானியத்தை பிச்சைக்கார நாடு மாதிரி கையேந்தின்னு இருந்த பல பஞ்சங்களை பார்த்த இந்த பாரத தேசம் அன்னிலேருந்து இன்னி மட்டும் கிரெயின் எக்ஸ்போர்ட்டிங் நாடாதான் இருக்கே தவிர்த்து அந்த பிச்சை எடுக்கலை. அம்பாள் நல்ல நைவேத்தியமா இருந்து உலகம் பூரா க்ஷேமத்தை கொடுத்துட்டா. ஏன்னா அம்பாள் சாதாரண சுவாமி இல்லை, மணிமேகலை மாதிரி அமுதசுரபி வச்சு எல்லாருக்கும் தானம் பண்ணியிருக்கா. அறம் வளர்த்த நாய்க்கு 64 அறத்தையும் பண்ணவே காமாட்சி சாதாரணமாக இல்லை. காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் ஒரு தெரு பேர் அமுதுபடச்சான் தெருன்னு பேர். அங்கே இருந்தால் அம்பாள் எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்தாலும் தீரக்கூடாது அப்படின்னு எல்லா அறத்தையும் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு பண்ணால் நம்ம மடத்தோட தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு பண்ணால் உலகம் கஷ்டப்படுமா? பரமக்ஷேமாக நல்ல விளைச்சல் கொடுத்துரும். எவ்வளோ விளைச்சல் பார்க்குறோம், நல்ல சூப்பர் விளைச்சல். அட்லீஸ்ட் தானியம் இல்லைங்கிற நிலை இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட வேணால் பர்டிகுலர் தனிப்பட்ட மனுஷனோட இருக்கலாம், இல்லாமல் போனால் அது வேறு விஷயம். ஆனால் தேசத்தில் சுபிட்சமாக தான் இருக்குது, தானியங்கள் நிறைய தான் இருக்குது, இல்லை பற்றாக்குறை இல்லை. அந்த மாதிரி அனுகிரகம் பண்ண சுவாமி.